குழந்தைகளே, நான் இன்றைக்கி உங்களுக்கு எந்த கதை சொல்ல போகிறேன்னு தெரியுமா? நரியும் திராட்சை பழமும். ஸ்டோரி நம்பர் 23. ஒரு ஊரில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்ததாம். அந்த தோட்டத்தில் ஒரு பெரிய பந்தல். அந்த பந்தலில் நிறைய திராட்சை பழங்கள்லாம் கொத்து கொத்தாக தொங்கிட்டு இருந்ததாம். அந்த பக்கமாக ஒரு நரி வந்துதான். அந்த நரிக்கு ரொம்ப தாகமாக இருந்ததாம். அது என்ன பண்ணித்தான், ஆஹா நம்ம இந்த பழத்தெல்லாம் சாப்பிட்டு நம்ம தாகத்தை தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போச்சான். போனால் அது பார்த்தா அந்த திராட்சை பழம்லாம் மேலே இருந்ததான், எட்டவே இல்லையா. அதுக்கு என்ன பண்ணித்தான், குதிச்சு குதிச்சு பார்த்துதான், ஆனால் எட்டலையா. ஏதோ அந்த தந்திரம்லாம் பண்ணித்தான் அது சாப்பிட்றதுக்கு, அதை பறிக்கிறதுக்கு. ஆனால் அதுக்கு ஒன்றுமே முடியல. அதனால் அது வந்து கவலையாக போயிடுத்தான். அதுக்கு ரொம்ப சோர்ந்து போயிடுத்து, களைப்பாக போயிடுத்து. அதனால் என்ன பண்ணித்தான், வெறுத்து போனது தன்னோட ஏமாற்றத்தை வந்து அது காமிச்சிக்கவே இல்லை. என்ன பண்ணித்தான், சீச்சி இந்த பழம் புளிக்கும், இந்த பழத்தை வந்து நாய் கூட சாப்பிடாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் சுடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிக்கிண்டே போயிட்டான். இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு? சில பேர் முயன்று பார்ப்பாங்க, நான் கிடக்கலன்னு தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்க, அதை பார்த்து வெறுத்து போயிடுவாங்க. கிடைச்சாக்க புகழ்வார்கள், கிடைக்கலன்னா இகழ்வார்கள். நான் சொல்கிற கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படின்னா எனக்கு ஆஸ் யூஷுவல் என்ன போடுவீங்க? தம்ஸ் அப். வெரி குட். தேங்க்யூ. கீதா முரளி. பாய்.